அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்துஹு. கியாமத் நாள் அன்று மனிதனுடைய அமல்களில் முதலாக தொழுகையை பற்றி கேட்கப்படும். தொழுகை சரியாக இருந்தால் அவர் வெற்றியடைந்து விடுவார், தன் நோக்கத்தை அடைந்து விடுவார். தொழுகை சரியில்லை என்றால் அவர் தோல்வியடைந்து நஷ்டமும் அடைவார். ஃபர்லு தொழுகையில் குறை இருந்தால் ஃபர்லின் குறைகளை நிவர்த்தி செய்ய எனது அடியானிடம் நஃபில்கள் ஏதேனும் இருக்கிறதா பாருங்கள் என்று அல்லாஹு தாலா மலக்குகளிடம் கூறுவான். நஃபில்கள் இருந்தால் அவற்றை கொண்டு ஃபர்லுகளின் குறைகளை நிறைவு செய்யப்படும். இவ்வாறே மற்ற அமல்கள், நோன்பு, சகாத் போன்றவைகளின் கணக்கு வழக்கு நடைபெறும். ஃபர்லான நோன்புகளின் குறை நஃபில் நோன்புகள் மூலம் நிறைவு செய்யப்படும். சகாத்தின் குறை நஃபிலான தர்மத்தால் நிறைவு செய்யப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். மிகவும் சுமை குறைந்த மூமின், உலக சாதனங்கள், குடும்ப பாரம் இல்லாதவர், தொழுகையில் பெரும் பங்கு பெற்றவர், நஃபில் தொழுகைகள் அதிகமாக தொழுபவர், தனது இரட்சகனை சிறந்த முறையில் வணங்கக்கூடியவர், பகிரங்கமாக அல்லாஹ்வுக்கு வழிபடுவது போல் தனிமையிலும் அல்லாஹு தாலாவை வழிபடுபவர், மக்களிடம் பிரபல்யம் இல்லாமல் இருப்பவர், அவரை நோக்கி விரல்களால் சுட்டி காட்டப்படாதவர், மக்களுக்கு மத்தியில் பிரபல்யமாகாதவர், போதுமான அளவே தன் தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடியவர், மேலும் அதன் மீது பொறுமையுடன் வாழ்க்கையை கழிப்பவர். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது கையால் ஏதேனும் ஒரு காரியம் விரைவாக செயல்படுத்த சுண்டுவது போல் சுண்டினார்கள். பிறகு அவருக்கு மரணம் விரைவில் வந்துவிட அவருக்காக அழக்கூடிய பெண்களும் மிக குறைவு, அவர் விட்டு சென்ற வாரிசு சொத்தும் மிக குறைவு. இப்படிப்பட்டவரை என் நண்பர்களில் நான் அதிகம் பொறாமைப்படத்தக்கவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அபூ உமமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹஸ்ரத் அப்துல்லாஹ் இப்னு சல்மான் ரஹிமகுல்லாஹ் அவர்கள் அறிவித்ததாக சஹாபி ஒருவர் என்னிடம் கூறினார். நாங்கள் கைபர் போரில் வெற்றியடைந்த சமயம் மக்கள் தத்தமது கனிமத் பொருள்களை வெளியே எடுத்தார்கள். அவற்றில் கைதிகளும் சாமான்களும் இருந்தன. அவர்களும் ஒருவருக்கொருவர் வாங்கவும் விற்கவும் ஆரம்பித்தனர். ஒவ்வொருவரும் தமக்கு தேவையானவற்றை வாங்கவும் தேவையில்லாதவற்றை விற்கவும் செய்தனர். அதற்குள் ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலுல்லாஹ், இன்று நான் செய்த வியாபாரத்தில் யாருக்கும் கிடைக்காத அளவு லாபம் எனக்கு கிடைத்தது என்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியத்துடன், எவ்வளவு லாபம் அடைந்தீர் என்று வினவினார்கள். நான் சாமான்களை வாங்கவும் விற்கவும் செய்ததில் 300 ஊஹியா வெள்ளி லாபமாக கிடைத்தது என்று அந்த சஹாபி கூறினார். நான் உமக்கு இதைவிட அதிகம் லாபம் பெறும் மனிதரை பற்றி அறிவிக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யா ரசூலுல்லாஹ், அது என்ன லாபம் என்று அவர் கேட்டார். அது ஃபர்லு தொழுகைக்கு பின் 2 ரக்காத் நஃபில் தொழுவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஓர் ஊஹியா என்பது 40 திர்ஹங்கள். ஒரு திர்ஹம் என்பது சுமார் 3 கிராம் வெள்ளியை கொண்டது. இதன்படி 300 ஊஹியா என்பது ஏறக்குறைய 3600 கிராம் வெள்ளிக்கு சமம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.